தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியினை பார்க்கலாம். நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக வன்முறையை தூண்டும் பதிவை பகிர்வோருக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், விவரங்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை விடுத்த எச்சரிக்கையை மீறி நாங்குநேரி விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதிரடியாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டிய பதிவுகளை வெளியிட்ட 2 பேர் அதிரடி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபட வேண்டாம் என திருநெல்வேலி எஸ்பி பிரசன்னகுமார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த விரிவான விவரங்களை பார்த்தபோது ஷர்மிளா, நாங்குநேரி கொலை சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வதந்தி மற்றும் சாதி ரீதியான வன்முறையை தூண்டும் விதமாக பதிவுகள் வெளியிடப்பட்டு வருகிறது. 2 பேரை திருநெல்வேலி மாவட்ட போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளனர். இவர்கள் விஜய நாராயணம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் கடந்த மார்ச் 2ஆம் தேதி இரவு நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கின் புலன் விசாரணை தொடர்ந்து விரிவாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் சாதி மோதல்களை தவிர்க்கவும் சமூக வலைதளங்களை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வந்தது. வன்முறையை தூண்டும் விதமாகவோ அல்லது பிரிவினையை உண்டாக்கும் விதமாகவோ பதிவிடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எனப்படும் என மாவட்ட எஸ்பி டாக்டர் பிரசன்னகுமார் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இந்த எச்சரிக்கையை மீறி சமூக வலைதளங்களில் வன்முறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பதிவுகளை செய்த நபர்கள் மீது விஜய நாராயணம் மற்றும் நாங்குநேரி காவல் நிலையங்களில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் இன்று அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைதான நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசிய மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார், நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நேர்மையான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆனால் சிலர் திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் நஞ்சை பரப்பி வன்முறையை தூண்ட முயல்கின்றனர். காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி செயல்பட்ட 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு ஆரம்பம் தான். ஆனால் இதுபோன்ற விஷமத்தனமான பதிவிடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டோம் என தெரிவித்தார். பொதுமக்கள் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைவரும் இணைந்து பொது அமைதியை உருவாக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வனராஜ் சங்கர்.